ஹாய் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட் சைஃபை மூவி தாங்க. உண்மையிலே தரமான படம். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, நானு ஐமேக்ஸ்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா, படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, இத தியேட்டர்ல கண்டிப்பா பார்த்துருக்கணும் அப்படின்னு. ஏன்னா, அவ்ளோ சூப்பரான ஒர்த்தான மூவி. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதான்டா கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஹேப்பி எண்டிங்கோட சூப்பரா முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ம் டார்க்கு, பிளானட்டு, ஸ்பேஸு, ஹாரர் கிடையாது. ஓகே. அது ஏன் ஹாரர்ன்னு சொன்னேன்னா, அந்த டார்க்குக்கு வேண்டி சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சர்வைவல், ட்ராமா, எமோஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹியூமர் எல்லாமே கலந்து ஒரு குழப்பி அடித்த ஒரு படம் தான் இந்த படம். எல்லாருக்கும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. படம் பேர் ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போதே நமக்கு தெரியுது ஏதோ ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூலில் எஜுகேஷன், காலேஜ் இந்த மாதிரி அந்த டேர்ம் ரெஃபர் பண்ணுதுன்னு அப்படித்தாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் ஒரு பயாலஜி, நியூராலஜி அந்த மாதிரி ஒரு டீச்சர்னு வைங்களேன். அவர் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்குள்ளே எந்திரிப்பார். அவருக்கு ஏன் ஸ்பேஸ்ஷிப்குள்ளே வந்தோம், நம்ம எங்கே இருக்கோம் எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு ஏஐ, அங்கே ஒரு ரோபோட் ஏஐ மாதிரி என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்னும் சரியான நிலைமைக்கு வரல, படுத்துருங்கன்னு சொல்லிட்டு அது ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதுக்குன்னு அந்த இடத்துக்கு வரும். ஆனாலும் அவர் தள்ளி விட்டுட்டு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளே ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு இருப்பார். கீழேருந்து மேலே அப்படி இப்படி எல்லாம் போயிட்டே இருப்பார். போகும்போது தான் தெரியுது, அவர் கூட வந்த 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் கனெக்ட் பண்ணி பார்ப்பார். அவர் நான் தான் சொன்னல ஒரு டீச்சர்னு, அவர் கனெக்ட் பண்ணி பார்ப்பார். நம்ம பூமியிலேருந்து எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட்டு a+b² எல்லாம் போட்டு பார்த்தா, கடைசியில் போட்டு பார்த்துட்டு அது போக அங்கே ஒரு ஏஐ, நம்ம அயன்மேனுக்கு ஜார்விஸ் எப்படி உதவி பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஏஐ அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். அதுகிட்ட கேட்கும்போது எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் 11 அவர் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காரு. எப்போ பூமிக்கு போகலாம் அப்படின்னு கணக்கு போடும்போது அவருக்கு தெரியுது 11 வருஷம் 12 வருஷம் கழிச்சு தான் போக முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. ஸோ இவர் எங்கே வந்தாருன்னு தெரில. இது ஒரு பக்கம் போகும்போது பேரலெல்லாம் ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்னா, அவர் முன்னாடி பாஸ்டில் எப்படி இருந்தார், பாஸ்ட்னா ரொம்ப பாஸ்ட் கிடையாது, அங்கே அந்த 11 வருஷம் சொன்னால அதுலேருந்து ஒரு பாஸ்ட்ன்னு வைங்களேன். அவர் ஸ்கூலில் உட்காந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கார், லைக் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, நிறைய சயின்டிஸ்ட் நிறைய ரிசர்ச்சஸ் எல்லாம் டிவியில் பேசிகிட்டே இருக்காங்க, என்ன பிரச்சனை ஸ்பேஸில் அப்படிங்கும்போது தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ரேஸ் கதிர்வீச்சுன்னு சொல்லலாம், ஓகேவா. அது என்ன ஆகுதான், வீனஸ்லேருந்து சூரியனுக்கு போகுது. அந்த சூரியனுக்கு போன அந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் தான் தெரியும் அது ஒரு பாக்டீரியா மாதிரி ஒரு மாலிகுல்னு, ஓகேவா. அது என்ன பண்ணுதான், சூரியனை சாப்பிடுதான். ஸோ ஆப்வியஸாக சூரியனை சாப்பிடும்போது லைட் கம்மியாகுது. ஸோ உலகமே டார்க்குக்கு போகுது. அதுக்கு பேர் கூட பெட்ரோவா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா குழந்தையும் கேட்பாங்க, அப்போ நம்ம உலகம் எல்லாமே இருட்டாக போகுதா அப்படிங்கும்போது, இல்லை அதுக்கு தான் சயின்டிஸ்ட் எல்லோரும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை காட்டிட்டு மறுபடியும் ஸ்பேஸுக்கு வந்துடுறாங்க. ஸ்பேஸுக்கு வந்தாங்கன்னா, ஐ மீன் ஸ்பேஸ்னால் கரண்ட், ஓகேங்களா. அது அங்கே என்ன பண்ணுறாரு, இவர் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திங்கிறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கல்லீஜ் பண்ணி வச்சுருக்காரு அந்த ஸ்பேஸ் ஷிப்பையை. கடைசியில் மறுபடியும் போய் பைலட் ரூம், அந்த இதுக்கு பைலட் ரூம், ஓகேங்களா, அங்கே உட்காந்து எதாவது பண்ணுறாரு. அது என்ன நினச்சிருச்சு, அந்த ஏஐ இவர் தான் பைலட்டு நினச்சி, சரி வண்டி எடுங்க அது இதுன்னு சொல்லுது. இவர் சொல்கிறார், ஐயோ எனக்கு இதை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, சும்மா உட்காந்தேன், நான் சூரியன் எங்கே இருக்குன்னு பார்க்குறக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நோண்டி பார்க்குறாரு. பட் இவர் ஒரு சூரியனை பார்க்குறாரு, பட் அது அவரோட, ஐ மீன் நம்ம சூரியன் கிடையாது, வேற ஒரு கிரகத்தில் இருக்க அதோட சூரியன் வைங்களேன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் இங்கே வர்றாங்க, மறுபடியும் எங்கே, நம்ம பாஸ்ட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் குரூப் இங்கே வருது. எங்கே வருது, இவரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு புக்கை காட்டி, இந்த புக்கை நீ தானே எழுதுன, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அதுவும் இதுவும் கொஞ்சம் லிங்க் ஆகுது, கோஇன்சிடென்ஸ் ஆகுது, நீ எங்கள் கூட வா, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, இல்லை என்னால் வர முடியாது, நான் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, பாருங்கள் நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன், கார் கூட கிடையாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகமே போகுதில்ல, இப்போ கூட நீ ஹெல்ப் பண்ணல எப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறார். இது ஒரு சீக்வன்ஸ் முடிஞ்சு. மறுபடியும் ஸ்பேஸுக்கு வராங்க. ஸ்பேஸுக்கு வந்தப்போ அந்த இறந்து போயிருந்தாங்களா 2 பேர், அவங்கள என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட பயோடேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சுட்டு பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் அதை இறந்துட்டாங்கல்ல. ஸோ ஸ்பேஸில் அவங்கள ஐ மீன் இறுதி சடங்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்பேஸில் எப்படி நடக்குமோ அந்த இதுலேருந்து தள்ளி விட்டுறாரு, விண்வெளியில் தள்ளி விட்டுறாரு.
இதோட அந்த கான்செப்ட் வந்து மறுபடியும் எங்கே பேரலாக இங்கே வந்து அந்த அந்த ஒரு இது சாப்பிடுன்னு சொன்னல மாலிக்யூல், அதை வந்து சில இதை பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த சயின்டிஸ்ட் குரூப் வந்து அந்த மாலிக்யூலை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து இவரை ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. ரிசர்ச் பண்ணால் இவர் கண்டுபிடிச்சிடுறாரு இது ஒரு பாக்டீரியா மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துடுறாரு. பட் அந்த பாக்டீரியா வந்து சாகவும் அடிச்சிடறாரு. பட் இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த மாலிகுல் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க சயின்டிஸ்ட் குரூப்பு. அதை வச்சு இன்னும் ரிசர்ச் பண்ணி இது என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இது வந்து ஒரு ஏலியன் செல் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சும் சொல்லிடுறாரு அவர். அதுக்கப்புறம் அதை வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிசர்ச் பண்ணும்போது அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ளோயிங் லைட் டார்க்கான ஸ்பேஸில் தான் வந்து அந்த மாலிகுல் வந்து உயிரோடு இருக்கும், லைஃப் இருக்கும் அதுக்கு, ஓகேங்களா. வெளியே வந்துருச்சுன்னா அது போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எல்லாம் இருட்டான ஒரு பாக்ஸை செஞ்சு அதுக்குள்ளே வச்சு ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இது வந்து அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு தான் போகும். லைட் இருக்கிற இடத்துக்கு போய் அதை வந்து சாப்பிட்டு இது உயிர் வாழுது. ஏன்னா அது வந்து அதை டார்க்காக இருக்கிறது ஏன் சொன்னேன்னா அதுக்கு வந்து அந்த டார்க் ஸ்பேஸ் தான் பிடிக்கும், ஓகேங்களா. அதனால லைட் இருக்கிற இடத்தையெல்லாம் போய் அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருது அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு கொஷின் என்ன வருதுன்னா, சூரியன்லேருந்து மெர்க்குரி விட்டுட்டு ஏன் வீனஸ்க்கு போகுது அப்படிங்கும் போது தான் அவங்களுக்கு ஒன்று தெரிய வருது, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு. கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இது ரொம்ப மெயினான விஷயம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனல் டெசிஷன் என்ன வர்றாங்க அப்படின்னா, இது வந்து சூரியனை அழியாமல் இருக்கிறதுக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி. ஏன்னா ஒரு பிளானட்டை கண்டுபிடிப்பாங்க. அந்த பிளானட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டுக்கும் இது போயிருக்கு, ஆனால் அந்த பிளானட்டை இது ஒன்றுமே பண்ணலை. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல்னு சொல்கிறத விட ஒரு சாம்பிள், ஓகேங்களா. அந்த பிளானட்டில் இருக்க ஒரு சாம்பிள்னு வைங்களேன், ரேஸோ இல்லை ஒரு கேஸோ, ஓகேவா. அதை எடுக்கிறதுக்கு தான் இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஒரு குரூப். அந்த குரூப்பில் 3 பேர் தான் இவர், நம்ம ஹீரோ, இன்னும் 2 பேர், ஒரு இன்ஜினியரு, ஒரு லைக் சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாமே. ஸோ ஓகேங்களா, இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக வந்து, குரூப்புனா அந்த 3 பேர் தாங்க குரூப்பு. இந்த குரூப்பாக இருக்கிறவங்க போகிறாங்க ஸ்பேஸுக்கு, முக்கியமாக அந்த பிளானெட்டில் போய் அந்த சாம்பிளை எடுக்கிறதுக்கு. இப்படின்னு ஃபைனல் டெசிஷன் பண்ணி தான் இந்த 3 பேர்த்தையும் அந்த பிளானெட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படித்தான் இவர் இங்கே வந்திருக்காரு. இது வந்து கொஞ்சமாக தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்த பின்னாடி ஒரு கொஞ்ச நேரம் அந்த பைலட் சீட்டில் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன். உட்காரும் போது தான் பார்க்குறாரு, அந்த பைனாகுலரில் எதுவே பார்க்குறாரு, அவரோட ஸ்பேஸிப் பக்கத்தில் இன்னொரு ஸ்பேஸிப் பிரம்மாண்டமாக நிற்கிது. அந்த ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக காட்டாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேம்பு கிறிஸ்டல் அந்த மாதிரி இதில் வந்து மேக் பண்ண மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பாக காட்டியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுதான் நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஏதோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, வண்டியை மூவ் பண்ணுறாரு. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணால் அதுவும் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, பேக்கில் மூவ் பண்ணால் அதுவும் பேக்கில் மூவ் ஆகுது. இது ரவுண்ட் அடித்தா அதுவும் ரவுண்ட் அடிக்குது, சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் அதுவும் ஃபாஸ்ட்டாக வருது. இவர் என்னென்ன தான் பண்ணுறாரோ அதெல்லாம் பண்ணுது. இது இன்னொன்று என்ன பண்ணிடுது, அது ஒரு இடத்துல நின்றுறாங்க 2 பேர் ஆப்போசிட் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. அது என்ன பண்ணிடுது, அதுக்குள்ளேருந்து ஒரு பார்ட்டிக்கல் ஒன்று தூக்கி போடுது. இவர் என்ன நினச்சிட்டாரு, ஐயோ பாம்பு வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பிடிச்சி உட்காந்தாரு. அது ஒன்றுமில்லை, பட்டு தெரிச்சு ஓடிடுச்சு. செகண்ட் டைம் என்ன பண்ணியிருந்தது, இவர் அது தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஹார்ம் பண்ணலை நம்மளையே, நம்மகிட்ட ஏதோ கம்யூனிகேஷன் பண்ண வருது அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்பேஸ் ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதை பிடிக்கலாம். அவருக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. ஏதோ மேனுவல் எல்லாம் பார்த்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கயிறெல்லாம் கட்டிட்டு வெளியே போகிறாரு. பட் அவரால் அதை வந்து அந்த ஸ்பேஸ் இல்லை, அவருக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை. ஸோ அவரால் நடக்கக்கூட முடியல, அப்படியே பறக்கிறாரு, மிதக்கிறாரு அப்படியே ஸ்பேஸ்க்குள்ளே. இந்த டைம் இன்னொன்று அந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கல் வந்து வருது, ஓகேங்களா. அந்த பார்ட்டிக்கலை பிடிச்சிட்டு உள்ளே போய் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ தான் தெரிய வருது இது ஒரு ஏலியனோட ஒரு பார்ட்டிக்கல். டப்பான்னு கூட வைங்களா, அது டப்பா மாதிரி தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளேருந்து வெளியே வந்து நிறையா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேப்பு மாதிரி வைங்களேன். ஒரு மேப் வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும், அது வந்து ஒரு நம்ம குளோப் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அந்த இதை வந்து அனுப்பிச்சி விட்ருக்கோம். அதை வந்து இவர் ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனல் முடிவுக்கு வந்துடுறாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து என்ன பண்ணுது, இன்னொன்று வீசும்போது இந்த தடவை என்ன பண்ணிடுறாரு, இவர் வந்து வெளியே போகலை, ஏன்னா அவர்கிட்ட நடக்க தெரியல இல்லை. ஸோ என்ன பண்ணிடுறாரு, டோரை திறந்து வச்சுருப்பாரு, கரெக்டாக டோருக்குள்ளேயே வீசும். அதையும் வச்சு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சார். கடைசியில் வந்து இவங்க வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து நமக்கு ஹார்ம் பண்ண வரல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்கன்னு வைங்களேன். வந்த பின்னாடி இந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து, அதாவது அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்லேருந்து நம்ம ஹீரோ இருக்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒரு லைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது.
அந்த லைன் வழியாக இவர் நம்ம ஹீரோ வந்து எல்லா ஸ்பேஸ் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு போனால் அந்த ஸ்பேஸ் ஷிப் ஃபுல்லாகவே கிறிஸ்டல் கண்ணாடியாகவே இருக்குது. தட்டி தட்டி பார்க்குறாரு, என்ன நார்மலாக பண்ணி பார்க்குறாரு, யாரும் வரல. திரும்பி போகும்போது தான் அங்கேருந்து ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டும். அப்போ தான் திரும்பி பார்க்குறாரு. அங்கே தான் வந்து நமக்கு வந்து அந்த ஏலியனை வந்து காட்டுவாங்க. ஃபுல்லாக காட்ட மாட்டாங்க, ஏன்னா கண்ணாடிக்குள்ளே இருக்கிறனால, கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிறனால ஒரு மாதிரி கிளாராக தான் நமக்கு தெரியும், காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் போக போக இவர் என்ன பண்ணுறாரோ அதே தான் வந்து அவர் ரிப்ளிகேட் பண்ணுறாரு. நான் சொன்ன ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டு போனால் ஃப்ரண்ட்டு, பேக் போனால் பேக்கில், அந்த மாதிரி டாட்டா கம்பர், டான்ஸ் ஆடுவார், எல்லாத்தையுமே அந்த ஏலியனும் பண்ணும். ஏலியன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எப்படின்னா மார்வல் பார்த்துருந்தீங்கன்னா, மார்வல் மூவிஸில் பார்த்துருந்தீங்கன்னா குரூட்னு ஒரு கேரக்டர் வரும் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில். அந்த குரூட் வந்து இங்கே ஏலியனாக இருக்கும், லைக் சிமிலர் கைண்ட் ஆஃப், ஓகேவா, ஏலியனாக இருக்கும். பட் அது வந்து உட்டு, மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ராக் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, ராக், கல், பாறை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போக ஆரம்பிச்சிடும். அதை வந்து ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்ன சொல்கிறது, அவரோட எஜுகேஷன், அறிவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாய்ஸை வந்து லேப் வழியாக டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் தெரிய வருது, இந்த ஏலியனும் பார்த்தீங்கன்னா அவங்க கிரகம் அழியாமல் இருக்கணும், அதனால் அந்த பாக்டீரியாஸ் மாலிகுல்ஸ் அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் இங்கே ஸ்பேஸ்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23 பேரோ என்னமோ வந்திருக்காங்க, எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இவரே மாதிரி தான், சிமிலர், 23 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த ஏலியன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இவரும் சொல்கிறாரு, இவரோட அந்த பாஸ்ட் எல்லாத்தையும் சொல்லி, எப்படி வந்தேன், எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா, கடைசியாக இல்லை, லைக் அவர் வந்து ஒரு பேர் கூட வச்சுட்டாரு. அதுக்கு பேர் வந்து ராக்கி அப்படின்னு வச்சுருவார். சலாம் ராக்கி பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சு விட்டுறாரு. வச்சு விட்டுட்டு அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நிறைய போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து ஒரு மெக்கானிக்கு, இவர் வந்து டீச்சரு, அப்புறம் அங்கேயே லைக் அங்கேயே படுத்து தூங்குற மாதிரி, அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ்லேயே அது பக்கத்துலேயே படுத்து, ஏன்னா யாரும் இல்லை, அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ஸ்பேஸ்லேயே இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒருத்தர் உதவிங்கிற மாதிரி இருந்துடுறாங்க. அந்த ராக்கி என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு வந்து ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று கொடுக்குது, ஓகேவா. அது அந்த கிரீடமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலாக இருக்கும். அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா, இதை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எதுவுமே தேவை கிடையாது, நீ இந்த இடத்துல எங்கே வேணாலும் போகலாம் வரலான்னு சொன்ன பின்னாடி அவர் வந்து ஃபஸ்ட்டு வேண்டாம், நான் செத்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் கழட்டி அவருக்கு வந்து அந்த ஆக்சிஜன் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருக்கார். அது கூடயே பேச்சுவார்த்தை நடத்தி ஜாலியாக இருக்குங்க படம், செம்ம ஜாலியாக. அவங்க பேசுகிறதெல்லாம், கான்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அதுவும் அந்த ராக்கிக்கு நான் சொன்னல ஒரு வாய்ஸ் கொடுக்குறாருன்னு, அந்த வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன் நான், திருநெல்வேலி வாய்ஸு, நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு நாள் என்ன ஆயிடுதுன்னா, இப்படியே கான்வர்சேஷன் போகும்போது அவங்க பேசிக்கிட்டாங்க, நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு இவர் அது பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜோட இவரோட கதவை திறக்கிறாரு, அது வந்துருச்சு, அங்கேருந்து வந்துருச்சு. அதனால் வந்து இங்கே சர்வை பண்ண முடியாது, லைக் இவரால் அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பில் போய் சர்வை பண்ண முடியாது, அதால் இவங்க ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து சர்வை பண்ண முடியாது, எரிஞ்சிடும், ஓகேங்களா. ஆனால் அது ஒரு கிறிஸ்டல், நான் தான் சொன்னல அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக கிறிஸ்டல்னு, அது கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இதுக்குள்ளே விழுந்து அப்படியே உள்ளே வந்துடுது. உள்ளே வந்து பார்த்து செம்ம திட்டுது, என்ன இவ்வளோ மோசமாக வச்சுருக்கு, டர்ட்டியாக வச்சுருக்கேன், உங்கள் பெட்ரூம் எங்கே, அது எங்கே, எனக்கு ஒரு பெட்ரூம் விடுன்னு போட்டு வாதிச்செடுக்குது. அவர் சொல்கிறாரு, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேனே, நல்லா நீட்டாக வச்சுருப்பேன், அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஆப்வியஸாக ஸ்பேஸில் இருக்கவங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரெஃபரன்ஸுக்கு இங்கே எர்த்துக்கு அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கார். கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க, அந்த பிளானட்டுக்கு நம்ம போவோம், இந்த ஸ்பேஸ்ஷிப், அதாவது ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பால்னா ஒரு இன்புட் டிவைஸ் மாதிரி ஒன்று செய்வோம். அது மூலியமாக அந்த மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அந்த ஸ்பேஸ்லேருந்து பிடிப்போம், லைக் அந்த பிளானட்லேருந்து பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஸ்பேஸுக்கு வந்து ஓரளவுக்கு தான் கிராவிட்டி ஃபோர்ஸை தாங்கும். அந்த இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒன்று ஸ்பேஸ்ஷிப் வந்து வெடிச்சிரும், இல்லாட்டி அந்த பிளானட்டுக்குள்ளே போய் விழுந்துருவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து படித்து அந்த பைலட் ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணு. அந்த மெஷின், அதாவது அந்த பார்ட்டிகளை பிடிக்கணும்ல, அந்த மெஷினை பண்ணுறதுக்கு செயின், கிட்டத்தட்ட பெரிய செயின் ஒன்று வேணும், ஓகேங்களா. அது காட்டுவாங்க படத்தில். அந்த செயினை மேக் பண்ணுறதும், அந்த பாலை, அந்த லைக் பால் மாதிரி தான் இருக்குங்க அந்த பார்ட்டிகளை பிடிக்கிறதுக்கு, அதை மேக் பண்ணுற வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. அதோட வேலையை பிடிச்சிருது. இவரும் வந்து கடைசியில் வந்து பைலட் ஆகி உட்காந்து வண்டியை ஓட்டிடுறாரு. போயிடுறாங்க. போய்
ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளானட்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கண்ணு முன்னாடி பக்கத்தில் ரெயின்போ இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரேஸ், அந்த ஃபுல் பிளானட்டுமே அந்த மாதிரி ரேஸில் இருக்குது. அந்த பாலை வந்து இறக்குறாங்க, இறக்கி கடைசியில் வந்து பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி அது வந்து லாக் ஆகிடுது. லாக் ஆகி அதை மேலே இழுக்கிறார் நம்ம ஹீரோ. இழுக்கும் போது கொஞ்சம் பிரச்சனையாயிடுது. ஏன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப தடுமாறி கீழே போயிடுது, அந்த பிளானட் கிட்ட போயிடுது. அதனால வந்து தடுமாற ஆரம்பிச்சிருது. ஆனாலும் அவர் விடாமல் கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமையிலையும் அதை பிடிச்சிட்டு இதுக்குள்ளே ஷிப்புக்குள்ளே வந்துடுறாரு. ஷிப்புக்குள்ளே வந்தாலும் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிடுச்சுன்னு சொன்னல வண்டி, அதனால போய் ஒரு இடத்துல முட்டி ரத்தம் வந்து அவர் மயக்கம் அடைஞ்சிடறாரு. இப்போ என்ன ஆகும்னா, ஸ்பேஸ்ஷிப்பை காப்பாற்றணும். அது என்ன சொல்லுதுன்னா, அது ஃபஸ்ட்டே சொல்லுச்சு ராக்கி. என்ன சொல்லணும்னா, அதை விட்டுரு, நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம், நீ வந்துரு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஸ்பேஸ்ஷிப்பை முதல்ல காப்பாற்றும், நம்ம இங்கேருந்து உயிர் பிழைச்சி போவோம் அப்படின்னு. அவர் கேட்காம பிடிச்சிட்டு வந்துட்டாரு. பட் இப்போ ஸ்பேஸ்ஷிப் வந்து ஆட்டங்காணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இன்ஜின் கூட வெடிக்கிற நிலைமைக்கு போயிடுது. ஸோ இந்த நிலைமையில ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில, ஏன்னா அவர் தான் மயக்கமாயிட்டார், ரத்தம் வந்து அவரை காப்பாற்றணும்னு ஒரே எண்ணத்துக்கு வேண்டி அது வெளியே வந்துடுதுங்க. அந்த கிறிஸ்டலை விட்டு வெளியே வந்து அது வந்து எரிய ஆரம்பிச்சிருது. அது ஒரு மாதிரி எரிஞ்சு கருப்பாகுதுங்க. அது உடம்பு ஃபுல்லாக கருப்பாகி சாம்பல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னா அது கூட்டு போய், நான் ஃபஸ்ட்டு ஒரு ரோபோட் ஏஐ சொன்னல, அங்கே கொண்டு போய் விடுது. விட்டுட்டு இது போய் அதோட இடத்துல படுத்துருது. அதுவுமே இப்போ வந்து உயிர் போகிற நிலைமையில தான் இருக்குது. அந்த நிலைமையில அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போய் படுத்துது. இவர் எந்திரிச்சு சுயநிலைவை எந்திரிச்சு வந்த பின்னாடி அதை போய் பார்க்குறாரு. பார்த்தா செத்து போயிடுச்சுன்னே ஃபஸ்ட்டு நினச்சிருவாரு. கொஞ்சம் உயிர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு நம்ம ஆள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பார்ட்டிக்கல் சாம்பிள் எடுத்தாங்கல்ல, அதை வச்சு ரிசர்ச் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக வந்து அந்த ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் சொல்யூஷன் இது எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத கண்டுபிடிச்சி ராக்கிட்ட போய், ராக்கி ஆல்மோஸ்ட் மயக்க நிலையில் தான் இருக்குது, இருந்தாலும் போய் அதுக்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் ராக்கி, நீ கொஞ்சம் எந்திரிச்சின்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம், நான் ஒரு பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி சும்மா கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருப்பார். ஆக்சுவலாக அது எந்திரிக்கலை, பட் இருந்தாலும் கலாய்ச்சி விளையாண்டுட்டு இருப்பார். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துடுங்க. எந்திரிச்சு வந்து அவர் ஷோல்டர் வந்து அந்த கிறிஸ்டலில் இருக்குமா, அதில் போய் சாஞ்சிரு. அதுவும் வந்து இந்த பக்கம் சாஞ்சு அவங்க எந்திரிச்சிட்டு ஹக் பண்ணினா அவர் கிறிஸ்டல்லையும் இவர் வந்து ஹீரோ வந்து அந்த கிறிஸ்டலை பிடிச்சி ஹக் பண்ணி இது பண்ணிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன வெளியே வருதுன்னா, இவருக்கு வந்து போகிறதுக்கு மட்டும்தான், லைக் அந்த பிளானட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் இவருக்கு வந்து அந்த ஃபியூயல் இருக்குது, திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு இல்லை, அங்கேயே செத்து போயிடணும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ போயிருக்காருன்னு வைங்களேன். ஆனால் ராக்கி என்ன சொல்லுதுன்னா, நான் கூட லேட்டாக போய்க்கிறேன் என் கிரகத்துக்கு, என்கிட்ட அந்த ஃபியூயல் இருக்குது, நீ அதை எடுத்து போட்டு உன் கிரகத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க மீன்ஸ் அதோட அந்த சாம்பிள் இருக்குல்ல, இவர் கண்டுபிடிச்ச சொல்யூஷன், அதை எடுத்துகிட்டு அது கிரகத்துக்கு கிளம்புது. இவர் இதை எடுத்துட்டு கிளம்புனா இவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அலர்ட் சத்தம் கேட்குது. இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். அலர்ட் சத்தம் என்னன்னு எந்திரிச்சு பார்த்தா, அந்த சாம்பிள் எடுத்தார்ல, அது வந்து லீக் ஆகி அது ஒரு மாதிரி என்ன சொல்ல அரிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பிளாஸ்டிக்கில் வைக்காதனால, பிளாஸ்டிக்கில் தான் இருக்கணும் அதை ரேப் பண்ணி, ஓகேவா, இது வெளியே ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குல்ல, கிறிஸ்டல் கண்ணாடி மாதிரி, அதில் இருக்கிறனால எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிச்சிருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதை மாற்றி இங்கே வச்சுறாரு. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிளானட், ஏலியன் பிளானட், ராக்கி இருக்க பிளானட் ஃபுல்லாகவே கிறிஸ்டல் கண்ணாடியாக இருக்கிறனால இவர் என்ன பண்ணிடுறாரு, அது செத்து போயிட்டு திரும்பி ரிட்டன் போய் அந்த பிரிட்ஜ் வழியாக போய் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சீன் காட்டுவாங்கள்ல, அதே இடத்துக்கு அந்த பிரிட்ஜு போய் அந்த கிறிஸ்டல் அந்த பிளான்ட்டுக்கு இந்த பிளான்ட்டுக்கு அந்த பிளான்ட்டு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கும் இந்த ஸ்பேஸுக்கு இருக்கிற அந்த இடைவெளியில் போய் தட்டி பார்க்குறாரு. யாருமே வரல. இவர் என்ன நினச்சாரு, செத்து போயிடுச்சுன்னு நினச்சா, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கை மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து இவர் போய் காப்பாற்றி எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். இப்போ ஆனால் இவர்கிட்ட ஃபியூயல் இல்லை. அது கொடுத்த ஃபியூயல், ஆமாம் போயிட்டார், பாதி தூரம் போயிட்டு தான் திரும்பி வந்திருக்காரு. ஃபியூயல் கம்மியாக இருக்குது. ஸோ படத்தை அந்த இடத்தோட முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு நம்மளை வந்து திருப்பி லெட்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் காட்டுவாங்க. காட்டும் போது தான் தெரியுது, இவர் வந்து ஒரு வீட்டில் வந்து எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு யாரோ தட்டுறாங்க வெளியே கதவை திறந்த பின்னாடி தான் தெரியுது நம்ம ராக்கி அங்கே இருக்குது. நான் கூட என்ன நினச்சிட்டேன்னா, எர்த்துக்கு வந்துட்டாங்க போல் ராக்கியை கூட்டிகிட்டு அப்படின்னு நினச்சேன். பட் எர்த்துக்கு வரல, இவர் அவங்க பிளானட்டுக்கு போயிட்டார். யார், நம்ம ஹீரோ வந்து அவங்க பிளானட்டுக்கு போயிட்டார். அவங்க 2 பேர் அப்படியே ஒரு இதுக்குன்னே தனியாக ஒரு ஒரு சிட்டியே உருவாக்கியிருக்குன்னு வைங்களேன். சிட்டின்னு கூட கிடையாது, எப்படி சொல்கிறது, ஒரு ஹில்ஸு, சீயு, ஃபால்ஸு, அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து இந்த ராக்கி வந்து இவருக்காக வீடு எல்லாம் உருவாக்கி கொடுத்து, அந்த இடத்துல அந்த ஷோரில் பீச் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நடந்து போகிறாங்க. நீ போகணுன்னு ஆசைப்பட்றியா, நான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் போகணுன்னு இது கேட்குது. போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா சிரிச்சுக்கிட்டே பேசி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க.
அவர் வந்து டீச்சர் வேலையும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி மாதிரி நிறைய ராக்கீஸ் அங்கே இருக்குது. ப்ளூ கலரு கலராக ராக்கீஸ் இருக்குது. அந்த ராக்கீஸ் எல்லாத்துக்குமே இவர் வந்து டீச்சிங், அதாவது அவர்கிட்ட இருக்க அந்த பயாலஜிக்கல்னு சொன்னால அந்த இதை வந்து எஜுகேஷன் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதோட படத்தை வந்து முடிச்சிடுறாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க படம். நான் இதை வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த படத்தை இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். முக்கியமாக கிட்ஸுக்கு இந்த படத்தை காட்டுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேனே, ஒரு வில்லனிசம் ஒரு எதுவுமே கிடையாதுங்க படத்தில். ஒரே ஒன்று மட்டும்தான், அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஏலியனுக்கும் ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு எமோஷன் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே வச்சு எடுத்த படம் தாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து அவார்டுக்கு டிசர்வ் ஆன படம் தாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு மார்ஷியன் இருக்குது, பட் மார்ஷியனில் வந்து அவர் சிங்கிள் ஆளாக தான் இருப்பார். இந்த படத்துலேயே ஒரு சிங்கிள் தான், ஒரு ஏலியன் தான் கூட இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வைவலாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாண்ட் எமோஷனை வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் மறக்கக்கூடாத ஒரு படம்னா இந்த படத்தையும் நான் சொல்லுவேன். ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி. ஓடிடி வந்து எனக்கு தெரிஞ்சு அமேசான் ப்ரைம்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி டார்ட்ராய்டில் போய் டவுன்லோட் பண்ணியாவது கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை.